கத்திரிக்காய் மோர் குழம்பு. எனக்கு இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு எதுவுமே இருந்ததில்ல. ஆனால் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட் இது தான். ஸோ இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை மசாலா கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 10 மினிட்ஸில் எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேயா? அடுத்தது அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் வதக்கி விடுங்க. ஸோ அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. அடுத்தது தயிர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தட்காவையும் இந்த பிரிஞ்சால் ஃப்ரையும் அதில் போட்டு நல்லா கிண்டி சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிடுங்க. என்னங்க பிரியாணி, இது தாங்க கம்ஃபர்ட் ஃபுட். அது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா சும்மா வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.